ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ட்ரீம் 11 ஃபேக்கா இல்லையா? இதுதான் நமக்கு வர கேள்வி. இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் நிறையா வெப்சைட்டில் போய் பார்த்துருப்பீங்க. ட்ரீம் 11ஓட விளம்பரம் பார்த்துருப்பீங்க, ஆட் பேனர்ஸ் பார்த்துருப்பீங்க. சிவா வான் 23 lakhs 22 lakhs இப்படி போட்டிருப்பாங்க. அப்புறம் சுனில் வான் 19 lakhs 21 lakhs 25 lakhs இந்த மாதிரியெல்லாம் நிறையா விளம்பரத்தை பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த இவ்வளோ பெரிய ப்ரைஸை எங்கே ஜெயித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி, அதாவது வேர்ல்டு கப் மிகப்பெரிய கான்டெஸ்ட்டு. இந்த கான்டெஸ்ட்டில் மேக்ஸிமம் டோட்டல் வின்னிங்ஸ் பார்த்திங்கன்னா மெகா கான்டெஸ்ட் 70 லட்ச ரூபா டோட்டல் வின்னிங்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ளேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 லட்ச ரூபா. ஆனால் அந்த 21 லட்சம் 25 லட்சம் எங்கே ஜெயித்தாங்க? எந்த கான்டெஸ்ட்டில் அவ்வளோ ப்ரைஸு வந்தது? இது ஒரு கேள்வி, நமக்கு எல்லாத்துக்கும் வர கேள்வி இது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ இந்த கான்டெஸ்ட்டில் ஒரு 3 டீமோ 4 டீமோ க்ரியேட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன். ஒரு டீமை வந்து நம்மளோட ஃபேவரட் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு டீம் எடுத்திருப்போம். இன்னொரு டீமு ஹார்டாக எடுக்கலாம் அப்படின்னு பவுலருக்கோ அல்லது ஆல்ரவுண்டருக்கோ கேப்டன்சி கொடுத்து எடுத்திருப்பீங்க, எல்லாம் ஓகே. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 5 over to 10 over பார்த்தீங்கன்னா 50 over கேமில் ஒரு 10,000 பேர், ஒரு 5,000 பேர் ஃபஸ்ட் ப்ளேஸ்லேயே இருப்பாங்க. செகண்ட் ப்ளேஸில் ஒரு 10,000 பேர் இருப்பாங்க. தேர்ட் ப்ளேஸில் ஒரு 5,000 பேர். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரேங்க் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய குரூப்பே இருக்கும். ஒரு 1000 பேர் 10,000 பேர் இந்த மாதிரி ஒரு 100 ரேங்க் வரைக்கும். அதுக்கு மேலே தான் குறைஞ்சிருக்கும். ஓகே, அதை ஏற்றுக்கிறோம். ஆனால் மேட்ச் போக 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 மேட்ச் முடியும் போது ஃபஸ்ட் ரேங்கில் ஒரே ஒரு ஆள் தான் இருப்பாங்க. இது எப்படி சாத்தியம்? அதாவது ஒரு 26 பேர் கொண்ட ஒரு டீமில் ஒரு 16 பேர் கொண்ட ஒரு டீம், இன்னொரு டீம் 16 பேர், 32 பேர் போட டீமோட காம்பினேஷன் பார்த்திங்கன்னா பல லட்சம் வரும். ஆனால் 3,20,000 மெம்பர் டீம் மட்டும்தான் இதில் எடுத்துக்க போகிறாங்க. இப்போ அந்த 3,20,000 டீமில் ஃபஸ்ட்டு வர அந்த டீம் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே மேக்ஸிமம் பாயிண்ட், இந்த ட்ரீம் 11ஓட பாயிண்ட் சிஸ்டம் படி இருக்கிறதுலே மேக்ஸிமம் பாயிண்ட் என்னவோ அதை அந்த ஃபஸ்ட்டு இருக்க டீம் இருக்கும். இது எப்படி சாத்தியம்? இப்போது நான் சொன்ன உதாரணமெல்லாம் வச்சு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இது ஃபேக்கா இல்லையான்னு. நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கிங்க இது ஃபேக்கா இல்லையான்னு. அதுக்கப்புறம் விளையாட போங்க. விளையாடாததும் உங்களோட விருப்பம். நான் என்னோடய விருப்பத்தை தெரிவிச்சிட்டேன், என்னோடய அசம்ஷனை நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் விளையாடாததும் உங்களோட விருப்பம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.